Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டீஜர்ஸ் ஆப்ரேஷன், அதாவது இன்டீஜர்ஸை பயன்படுத்தி எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இந்த 4 வகையான பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முன்னாடி இருந்த வீடியோவில் இன்டீஜர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டீஜர்ஸ் அடிஷன். இங்கே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இங்கே அடிஷனுடைய ரூல்ஸ் பாருங்கள். லைக் சைன் யூஸ் காமன் சைன், அதாவது கொடுக்கப்பட்ட எண்களுடைய லைக் சைன் ஒரே மாதிரியான குறியீடுகள் இருந்தால் அதுக்கு நம்ம காமனாக அதே குறியீடு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காமனாக இருக்கக்கூடிய குறியீடு, அதாவது சைன் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்துட்டு அந்த காமனாக இருக்கக்கூடிய சைன் தான் ஆன்சரில் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், -4 + -6. ஸோ இந்த இரண்டு எண்களுமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், மைனஸ் மைனஸில் வந்திருக்கு. ஆப்ரேஷன் என்ன? அடிஷன். ஸோ நம்ம இந்த ரெண்டுமே லைக் சைனாக இருக்கனால அதே காமன் சைனை போட்டுட்டு மைனஸ் போட்டுட்டு இந்த 4 + 6 10, 10 ஆன்சராக எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் என்ன? -10. இப்போது கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களுடைய சைனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் அண்ட் யூஸ் சைன் ஆஃப் ஹையர், அதாவது வெவ்வேறு சைன்கள் ப்ளஸ் மைனஸ் கலந்து இருந்தால் அதற்கு என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணுடைய சைனை போடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 + -2. இது இரண்டு எண்களுமே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைனை போடணும். இப்போ 5 - 2 ஆன்சர் 3ன்னு தெரியும். இப்போ இதில் பிக்கர் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5. 5க்கு முன்னாடி ப்ளஸ், ஸோ +3. ப்ளஸ்க்கு போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் நம்ம 3ன்னு மட்டும் ஆன்சர் எழுதுனா போதும். இதை எப்படி நம்ம நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் லைன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இன்டீஜர்ஸ் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும்னு முன்னாடியே பார்த்து வந்துட்டோம். சென்டரில் 0வும் ரைட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், 6 + 3. 6 + 3ங்கும் போது இரண்டு எண்களுமே ப்ளஸ் பாசிட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ காமன் சைன் என்ன? பாசிட்டிவ். அதை ஆட் பண்ணோம்னா 9 ஆன்சர் கிடைக்குது. இதை நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 6 எங்கே இருக்குன்னா இங்கே. இப்போது இந்த 6 +3ங்கும் போது ஃபார்வேர்ட் ஜம்பிங் பண்ணணும். +3னா ஃபார்வேர்ட் ஜம்ப், 1 2 3, 3 ஃபார்வேர்ட் ஜம்பில் நம்மளுக்கு என்ன நம்பர் ரீச் ஆகுது? 9. ஸோ ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட்டு -6 + 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அன்லைக் சைனாக இருக்குது. அன்லைக் சைன் நம்ம என்ன படித்தோம்? சப்ராக்ட் அண்ட் யூஸ் த சைன் ஆஃப் ஹையர். அப்போது சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதை இரண்டையும் 6 - 3 என்ன வரும்? 3 ஆன்சர் வரும். அதில் பிக்கர் நம்பர் சைன், அதாவது பிக் நம்பர் எது? 6. 6க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் தான் ஆன்சரில் சைன் வரணும். ஸோ -3 தான் ஆன்சர். இப்போ இதை எப்படி நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ -6 இந்த நம்பர் லைனில் சென்டர் 0 அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்ம நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தெரியும். ஸோ -1 -2 -3, -6 இங்கே இருக்குது. ஸோ இந்த -6ல் இருந்து +3ங்கும் போது ஃபார்வேர்ட் ஜம்பிங். ஸோ 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வேர்ட், 1 2 3, 3 ஸ்டெப்ஸில் எந்த நம்பர் ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -3. ஸோ ஆன்சர் என்ன? -3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -6 + -3. ஸோ ரெண்டுமே என்னென்னா லைக் சைன், அதாவது மைனஸ் நம்பர், மைனஸ்ன்ற சைன் வந்து லைக் சைன், ஒரே மாதிரியான குறியீடுகள் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம நம்பர் லைனில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா -6 வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும், -6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -3ங்கும் போது மைனஸ் அப்படின்னா பேக்வேர்டு ஜம்ப் பண்ணணும். ஸோ பேக்வேர்டு ஜம்ப்புங்கும்போது பேக் சைடில் 1 2 3 போகும்போது நம்மளுக்கு என்ன நம்பரில் ரீச் ஆகிறோம்? -9. ஸோ ஆன்சர் என்ன? -9. இப்போது சம் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் 3 + -8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்லைக் சைன். அன்லைக் சைன் நம்ம என்ன சொன்னோம்?
சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன் போடணும். அப்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8 மைனஸ் 3 என்ன வரும்? ஆன்சர் 5. ஸோ 5 ஆன்சர் வருது. அதற்கு என்ன சைன் வரணும்? பிக்கர் நம்பர் -8. ஸோ மைனஸ். ஸோ ஆன்சர் என்ன? -5. நெக்ஸ்ட்டு -6 + 9. ஸோ இங்கே அன்லைக் சைன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன். ஸோ 9 - 6 ஆன்சர் 3. ஸோ 3 உடைய சைன் என்னவாக இருக்கணும்? பிக்கர் நம்பர் சைன். ஸோ +9. ஸோ +9 +3 தான் ஆன்சர் வரும். ப்ளஸ் வந்து போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் 3 மட்டும் நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு -5 + -4. இங்கே லைக் சைனாக இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ லைக் சைன்னா காமன் சைன் போட்டுட்டு இங்கே ஆப்பரேஷன் என்னன்னு நம்ம பார்த்திங்கன்னா அடிஷன். ஸோ ஆட் பண்ணுறோம். 5ம் 4ம் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9. ஸோ ஆன்சர் -9. நெக்ஸ்ட்டு 5 + -3. இங்கே அன்லைக் சைனாக இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைனை போடணும். ஸோ 5 - 3 ஆன்சர் என்ன வரும்? 2. 2க்கு முன்னாடி என்ன சைன் வரணும்? பிக்கர் நம்பர் ப்ளஸ். ஸோ ஒன்லி 2 மட்டும்தான் ஆன்சர். +2. தட் இஸ் +2, 2 ஒன்லி. நெக்ஸ்ட் -7 + 11. இது அன்லைக் சைனில் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 11 - 7 4. 4க்கு என்ன சைன் வரும்னு பார்த்தீங்கன்னா பிக்கர் நம்பர் 11. 11க்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 4 + 4 is the answer. Next, integer subtraction. இதில் என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, if both signs are different and the first number is larger than the second number. அதாவது எப்பவுமே கொடுக்கப்பட்ட எண்ணை ஃபஸ்ட்டு பிக்கர் நம்பரையும் செகண்ட் நம்ம ஸ்மாலர் நம்பரையும் மாற்றி எழுதி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குரிய சைனும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அங்கே அடிஷனுக்கு பார்த்த மாதிரியே தான் மைனஸ். இப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் வரும்போது ப்ளஸ் தான் சைனாக வரும். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தான் சிம்பிள் வரணும். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், 8 - -4 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போது மைனஸ் ஆஃப் -4 அப்படிங்கும்போது அந்த ப்ராக்கெட் வந்து வெளியில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ 8 + 4 12. இங்கே பார்த்தீங்கன்னா -8 - 4. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத -8னே எழுதலாம். ஸோ -8 - 4. இப்போது இது என்ன சிம்பிள்? லைக் சைனாக இருக்குது. ஸோ லைக் சைனாக எழுதிட்டு என்ன பண்ணணும்னா 8யும் 4யும் ஆட் பண்ணி 12ன்னு எழுதினா போதும். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் போத் சைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் and the first number is smaller than the second number. இப்போது ஸ்மாலர் நம்பராக இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு வந்தால் அது என்னது? நம்மளுக்கு ப்ளஸ். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்படி வந்தால் மைனஸ். எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 - -8 = அப்படி பார்க்கும்போது 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த ப்ராக்கெட் நம்ம வெளியே எடுத்து எழுதும்போது 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து என்ன வரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது 4 + 8 ஆன்சர் என்ன? 12. நெக்ஸ்ட்டு -4 - 8. ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்கனால -4 - 8னு எடுத்துக்கிறோம். ஸோ லைக் சிம்பிள், அப்போது மைனஸ் சிம்பிள் வந்துடும் காமன். அப்புறம் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 8 + 4 12. ஸோ -12 தான் ஆன்சர். இப்போ எப்படி இதை நம்ம நம்பர் லைனில் டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 - 2 3. நார்மலாக நம்மளுக்கு தெரியும் 5 - 2 3ன்னு. இப்போது நம்பர் லைனில் பாருங்கள், 5 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதுக்கு -2ங்கும்போது என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் ஜம்பா பேக்வேர்ட் ஜம்பா? -2 வந்து பேக்வேர்ட் ஜம்பிங். ஸோ 1 2. ஸோ எதில் ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3. ஸோ 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், -5 - 2. இதில் -5 - 2. -5 எந்த சைடில் இருக்கும்? லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு -5 இருக்குது.
இப்போ -2ங்கும் போது இது பேக்வேர்ட் ஜம்பிங். ஸோ பேக்வேர்ட் ஜம்பிங் பண்ணும்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் ஆஃப் -2. ஸோ இந்த மைனஸ் ஆஃப் -2வை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அவுட் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் ஆஃப் -2 வந்து வெளியில் வரும்போது +2வா மாறும். அப்போது -5 + 2 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். -5 + 2. ஸோ -5 இங்கே இருக்குது நம்பர் லைனில், +2 அப்படிங்கும்போது ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். 1 2. ஸோ ஆன்சர் என்ன -3. இப்போது சப்ராக்ஷன் சம்ஸ் பண்ண போகிறோம். 7 minus -2, minus of minus, it will be coming out +2. So 7 + 2 answer என்ன 9. Next பார்த்தீங்கன்னா 6 minus minus of -7. So 6 minus minus of 7. அப்போ இந்த bracket வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா minus of -7 வெளியில் வரும்போது 6 + 7 வரும். So 6 + 7 என்ன 13. Next -5 minus of -8. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க -8 வெளியே வரும்போது minus of minus plus சேஞ்ச் ஆகும். ஸோ -5 + 8 என்ன ஆன்சர்னு பார்க்குறோம். -5 + 8. ஸோ அன்லைக் சைனாக இருக்குது. ஸோ என்ன சிம்பிள் வரணும்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன் போடுறோம். ஸோ அன்லைக் சைனில் பிக்கர் நம்பர் சைன் என்ன +8. ஸோ ப்ளஸ் தான் வரணும். 8 - 5 என்ன ஆன்சர் 3. ஸோ 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் -9 minus of -3. ஸோ இந்த minus of -3 வெளியில் வரும்போது -3 ஃபஸ்ட்டு -9. இந்த minus of -3 வெளியில் வரும்போது சேஞ்ச் ஆகிடும், +3ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போது +3. ஸோ ஆன்சர் என்ன, இது பிக்கர் நம்பர் சைன். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சைன் போடணும். அன்லைக் சிம்பிளாக இருக்கனால சப்ராக்ட் அண்டு புட் த பிக்கர் நம்பர் சைன். ஸோ இப்போது 9 - 3 6. ஸோ பிக்கர் நம்பர் மைனஸ். ஸோ -6 ஆன்சர். நெக்ஸ்ட் 8 - 13. ஸோ அன்லைக் சைனாக இருக்குது, பிக்கர் நம்பர் சைன் மைனஸாக இருக்குது. ஸோ -13 - 8 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 - 8 5. So 5 -5 is the answer. Next, integers multiplication. இப்போ இதுக்கு ரூல்ஸ் என்னன்னு பாருங்க. ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ஆன்சர் ப்ளஸில் வரணும். ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். அதாவது லைக் சிம்பிள்ஸாக இருந்தால் ப்ளஸ் வரணும், அன்லைக் சிம்பிள்ஸாக இருந்தால் மைனஸ் வரணும், அவ்வளோதான். இப்போது இதை எப்படி நம்பர் லைனில் டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 2s are 6. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும், 3 2s are 6. அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்னா 3 groups of 2 ஆன்சர் 6. 3 groups of 2. ஸோ இந்த நம்பர் லைனில் 3 groups of 2 பார்த்தீங்கன்னா அதாவது 2 4 6. ஸோ 3 jumps, 3 groups of 2. ஸோ ஆன்சர் 6. செகண்ட் ஒன் பாருங்கள், 3 into 5 ஆன்சர் 15. இப்போது இது எப்படி எழுதுனா 3 groups of 5. ஸோ 5 one group, 5 second group, 5 third group. ஸோ 5 first one 5, second one 10, third one 15. That's it. இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஆன்சர் பாருங்கள். 6 8s are 48. ப்ளஸ் ப்ளஸ் சைன், ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட்டு -2 into -7 ஆன்சர் +14. ஸோ லைக் சிம்பிள்னா ப்ளஸ்.
Next 3 into minus 5 unlike symbol, so minus வரும். 3 5s are 15. Next பாருங்க minus 4 into 9, so unlike sign, answer is 9 4s are 36. So unlike symbol na minus, like symbol na plus. Next integer division rules பாருங்க, plus divide plus plus, plus divide minus minus, minus divide plus minus, minus divide minus plus. இந்த மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் சேம் ரூல் தான். அதாவது இரண்டு எண்களுமே லைக் சிம்பிளாக இருந்தால் ப்ளஸ், அன்லைக் சிம்பிளாக இருந்தால் மைனஸ். சேம் ரூல் ஃபாலோ பண்ணணும். இது எப்படி நம்பர் லைனில் டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், -42 டிவைட் பை 6. ஸோ 42 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர்? 7. 7 6 ஆர் 42. இப்போது இது எப்படி எழுதலாம்னா 7 groups of 6, 7 groups of 6, answer 42. So 6 1 6 2 6 3 6 4 6 5 6 7 6, answer 42. Next இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 20 divide by 5, answer +4. -12 divide by -6, both signs are same sign, so plus. So 2 6 are 12, so answer is +2. Next 8 divide -8, answer -1. Unlike symbol, so put the unlike symbol na minus -1. Next one -42 divide by 7, answer -6. Unlike symbol, we put the minus sign. ஃபைனலாக ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கு, இதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆடிங் இன்டீஜர்ஸ், செகண்ட் ஒன் சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், தேர்ட் ஒன் மல்டிப்ளைங் இன்டீஜர்ஸ், ஃபோர்த் ஒன் டிவைடிங் இன்டீஜர்ஸ். இந்த ஒர்க் ஷீட்டை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.